ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிபி டோரை நம்ம எப்படி மேனுவலாக கட் பண்ணுறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் 6-வே 8 செக்மெண்ட் டிபிம்போம். இது நம்ம எப்படி 6-வே 8 செக்மெண்ட் டிபின்னு சொல்கிறோன்னா, இது வந்து செக்மெண்ட் 1 2 3 4 5 6 7 8 இது போல் 8 செக்மெண்ட்டாக இருக்கிறதால இது நம்ம 8 செக்மெண்ட் டிபின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் நம்ம இப்போ பார்த்தோம்னா எப்படி நம்ம 6-வேன்னு சொல்கிறோன்னா, இது இந்த ஆர்பில் வந்து பார்த்தோம்னா இப்போ 6 எம்சிபி போடுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஒயில் வந்து பார்த்தோன்னா 6 எம்சிபி, ப்ளூ பேஸ்லேயும் 6 எம்சிபி போடுற மாதிரி இருக்கிறதால தான் இது நம்ம வந்து 6-வேன்னு சொல்கிறோம். ஸோ அவுட்புட்டில் நம்ம எத்தனை எம்சிபி போடுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எத்தனை வேணும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது இதுதான் இன்புட் கொடுக்குறது. ஸோ எப்பயுமே ஒரு டிபியில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்சிசிபி கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா அவுட்புட்லாம் கொடுப்போம். எதுக்காக நம்ம ஆர்சிசிபி யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஆர்சிசிபி வந்து பார்த்தோன்னா பவர் சப்ளையே நமக்கு லீக்கேஜ் ஆகுதுன்னா அப்போ வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும். ஸோ அதுக்காக ஆர்சிசிபி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி எம்சிபி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஓவர்லோட் ஆகும்போது ட்ரிப் ஆக்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம எம்சிபி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி இன்கமர் டிஜி இன்கமர் ரெண்டுமே வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு 4 போல் அண்ட் 2 போல் ரெண்டுமே போட முடியாதால நம்ம அதை கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் 4 போல். இது வந்து பார்த்திங்கன்னா 63 ஆம்ஸ் 1 2 3 4 இந்த 4 போல் இருக்கிறதால 4 எம்சிபி சேர்ந்து இருக்கிறதால இது 4 போல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜி இன்கமருக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து டபுள் போல், ஒரு பேஸ் ஒரு நியூட்ரல் தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் போல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா சிங்கிள் பிஹெச்கே எல்லாமே 3 ஆம்ஸில் இருக்கும். ஸோ 2.5 3.5 பிஹெச்கேலாம் ஒரு 6 ஆம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லோடு நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இபியை கம்பேர் பண்ணும்போது ஃபுல் லோடில் எடுக்காது. ஸோ அப்படி தான் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இபிக்கும் டிஜிக்கும் ரெண்டுமே இன்கமரில் கொடுக்கணும். பட் ஆனால் நமக்கு ஆக்சுவலாக இருக்கிறது 4 போல் போடுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ 4 போல் மட்டும்தான் நம்ம அந்த டிபி டோரில் போட முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா வர அந்த 2 போலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து ஏசிசிஎல் எதுக்காகனா, ஏசிசிஎல் வந்து பார்த்திங்கன்னா இபி டிஜி 2 சப்ளையும் கொடுப்போம். ஸோ லோட்லேருந்து அதுலேருந்து போகிற லோடு வந்து பார்த்திங்கன்னா அது எப்பயுமே நமக்கு இபி இன்கமர் சப்ளை போச்சுன்னா இபி லோடை கொடுக்கும். ஸோ சப்போஸ் டிஜி இன்கமர் லோடு போச்சுன்னா அப்போது டிஜி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஏசிசிஎல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 5 ஆம்ஸ் ஏசிசிஎல். இது 5 ஆம்ஸ் எப்போ எடுக்கணும், டிஜி எப்போ 5 ஆம்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு இபி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லோடு கொடுக்கும் அந்த ஏசிசிஎல். ஸோ இப்போ பாருங்கள், அந்த டிபிலேருந்து நம்ம அந்த டோரை கழட்டிக்கிறோம். ஸோ டோரை கழட்டிட்டு இது வந்து 4 போல் இபிக்கும் டிஜிக்கும் உள்ள டோரை கழட்டிட்டோம். இது வந்து ஏசிசிஎல் போடுற டோரு. ஸோ பொறுமையாக கழட்டுங்க, ஏன்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு போயிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் ஃபுல் டைட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதேமாரி அந்த எர்த் ஒயரையும் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாடி எர்த்துக்காக கொடுத்துருப்பாங்க அந்த க்ரீன் கலர் ஒயரு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 போல் அந்த டபுள் போல் அது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறத நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு அக்யூரேட்டாக நம்ம எம்எம்மில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ எதுக்காகனா எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு ஒரு மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் டேப் எடுத்துகிட்டு ஸோ எவ்வளோ எம்எம் வருதுங்கிறத அக்யூரேட்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த 4 போல் 6 போல் மாற்றுறோம். ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ரெக்டாங்கிளாக கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தப்பு வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எதுக்காக நம்ம லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும்னு சொல்கிறோன்னா, இன்கேஸ் இப்போ நம்ம லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த லைனை வச்சு தான் நம்ம பேஸ் எடுத்து கட் பண்ணுவோம். அப்போது நமக்கு மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் கோணலாக இருந்ததுன்னா கட்டிங்கும் கோணலாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எம்சிபி போடும்போது பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம போடக்கூடிய லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அந்த மெஷின் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மெஷின் சொல்லுவோம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஜிக்ஸாக் மெஷின். இந்த மெஷின் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, நமக்கு டெய்லரிங் மிஷின் போல் தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பிளேடு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோன்னா டெய்லரிங் மிஷின் மாரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மிஷினை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது மார்க் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ், ஸோ ஒரு சைடை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதோடு கரெக்டாக கட் பண்ணி நிறுத்திக்கணும். ஸோ அதே போல் பக்கத்துலேயும் சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 விதமாக கட் பண்ணலாம். ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதால நம்ம 3 சைடு கட் பண்ணோம். ஸோ இப்போ 2 சைடு நம்ம கட் பண்ணலாம். 3வது சைடுக்காக இது என்ன பண்ணுறோன்னா, ஸோ பேரலாக இன்னொரு இது பண்ணிவிட்டு அதை நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு உடச்சி எடுத்துடணும். உடச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு ஸோ அந்த கிராஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணுற மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதேமாரி கொஞ்சம் காலை பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மிஷின் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இன்கேஸ் ஏதாவது கைகளில் இது பண்ணிட்டோன்னா காலை வெட்டிடும். ஸோ அதுக்காக தான் மிஷினை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கட்டிங் பிளேயரில் எடுக்கிற மாரி கட்டிங் பிளேயர் எடுக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் பர்ஃபெக்ஷனாக வேணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த எட்ஜில் வந்து கார்னர் டு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 mm இல்லை 8 mm ட்ரில் பிட் வச்சு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஸோ அந்த ஹோல்ஸ் எதுக்காகனா, நமக்கு அந்த ஆக்ஸா பிளேடு வந்து அந்த ஹோல்ஸ் உள்ளே போயிட்டு ஜிக்ஸாக் மாதிரி அப் அண்ட் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணலாம். ஸோ இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இது போல் கட் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எஸ், இந்த கிராஸ் செக்ஷனுக்காக தான் முன்ன கட்டிங் பிளேயரால் கட் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த சைடு ப்ராப்பராக எடுத்தாச்சு. அடுத்தது 2 சைடும் கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபைல் வச்சு ஃபைல் பண்ணணும். அது மெயினாக ஸோ எதுக்காகனா, நம்ம கட்டிங் மிஷினில் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ தேவையில்லாமல் அன்வான்ட் ரப்ஸ்லாம் மேலே இருக்கும். ஸோ அது வந்து கையை கிழிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைலிங் வச்சு ஃபைல் பண்ணணும். ஸோ நைஸ் ஆகிற அளவுக்கு கையை வச்சு பார்த்தோன்னா எந்த ஒரு துரும்பும் நம்ம கையை கிழிக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக பொறுமையாக ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்ததுன்னா, ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசு போலவே இருக்கும் அந்த டோர். ஸோ அப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதேமாரி இன்னும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் வேணும்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, ஸோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னு இருந்தாலோ, ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சதுன்னா நான் அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.